சூரபத்மன் என்கிற அசுரன் மிக பெரும் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றான். அவன் அகந்தையாகி தேவர்களை அடக்கி ரிஷிகளை துன்புறுத்தி உலகையே பயத்தில் ஆழ்த்தினான். தேவர்கள் எல்லாம் சிவனிடம் சென்று அருள் புரிய வேண்டினர். அந்த நேரத்தில் சிவனின் 3ஆம் கண் தீப்பொறியாக வெடித்து அந்த ஜுவாலை சக்தியாக மாறி பார்வதி தாயார் கருவறையில் ஒன்றுபட்டது. பிறகு 6 குழந்தைகளாக கந்தன் பிறந்தார். கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் பாலித்து வளர்த்தனர். பின்னர் பார்வதி அன்னை அந்த 6 வடிவங்களையும் ஒன்றாக அறுமுகனாக மாற்றினார். பிறந்த உடனேயே தேவசேனையின் தலைவராக பிரம்மா அறிவித்தார். பார்வதி தாய் தானே கையிலே வைத்த வெற்றிவேலை அருளினார். முருகன் வீரத்தால் விழுந்து கிருத்திகை மலைக்குச் சென்று அங்கிருந்து தெய்வப் படைகளை ஒருங்கிணைத்து சூரபத்மன் செய்த அநீதியை அழைக்க முடிவு செய்தார். அசுரர்களுடன் நடந்த முதல் போரில் முருகன் வெற்றிக் கொடிகளை நாட்டினார். சூரபத்மன் யோகசக்தியால் பல கோடான கொடுங்கோலர்களை உருவாக்கி எதிர்த்து போரிட்டான். உலகம் முழுவதும் அதிர்ந்தது. ஆனால் முருகன் வீரமும் ஞானமும் இணைந்த தெய்வ சக்தியால் அசுர படைகளை தோற்கடித்தார். இறுதியில் சூரபத்மன் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி முருகனுக்கு எதிரானான். அப்போது முருகன் தாயரால் அருளப்பெற்ற வேலை அந்த அசுரனின் மீது உயர்த்தி பாய்ச்சினார். அந்த ஒரு வேல் பாய்ச்சலில் சூரபத்மன் 2ஆக பிரிந்தான். மேல் பகுதி ஒரு அழகிய மயிலாக மாறியது, கீழ் பகுதி சேவலாக ஆனது. அப்போது சூரபத்மன் தன் தவறுகளை உணர்ந்து கருணை கேட்டு முருகன் பாதத்தில் விழுந்தான். பகைவராக இருந்தாலும் மனந்திரும்பியவரை தள்ளிவிடாத கருணைக் கடல் முருகன் அந்த மயிலை தன் வாகனமாக ஏற்றார். சேவலை தன் கொடிபடையாக வைத்தார். இதனால் அகங்காரம் கொண்டவன் தெய்வத்திற்குரிய சேவகராக உயர்ந்தான். இந்த கதை மனிதனுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறது. அகங்காரத்தை ஜெயிப்பதே உண்மையான வெற்றி. மனந்திரும்பினால் பகைவரும் பணிவிடை செய்யும் உயர்வை அடைவான். முருகன் மயில் மீது அமர்ந்து காமத்தையும் ஆசைகளையும் வெல்லும் சக்தியை உலகுக்கு உரைக்கிறார். வீரமும் கருணையும் ஒன்றாக இணைந்த தெய்வம் முருகன். வாகனமாக உள்ள மயிலும் அதே செய்தியைச் சொல்லுகிறது. ஒருவன் எவ்வளவு தீமை செய்தாலும் நல்லதன் அடியில் சமாதானம் காண முடியும். முருகன் உங்களுக்கு பிடித்த கடவுள் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.